அன்பான குழந்தைகளே, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு அருமையான கதை சொல்ல வந்திருக்கேன். நமக்கு ஔவையார் பாட்டி தெரியும் தானே? அவங்க நமக்காக நிறைய நீதி கதைகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பின்பற்றி வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கையில நம்ம நல்லபடியா வாழலாம். அதனால நான் இப்ப ஆத்திச்சூடி அதுலேருந்து ஊக்கமது கைவிடேல் அப்படின்ற தலைப்பை பத்தி இப்ப நான் பேச போறேன். ஊக்கமது கைவிடேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்க தன்னோட மன வலிமையை எந்த காலத்திலும் விட்டுறக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நம்ம மன வலிமையோடையும் விடாமுயற்சியோடையும் ஒரு செயலை செஞ்சோம்னா அதுல என்னைக்கும் நமக்கு வெற்றி தான் வரும். பிள்ளைங்களா, என்ன பிள்ளைங்களா நான் சொல்ல போறேன்? நீங்க எல்லாம் ரெடி தானே? ரெடி. ஓகே, இப்ப ஆரம்பிக்கலாமா கதைய? கடலூர் ஒரு அழகான ஊரு. அங்க கடற்கரை இருக்கும், சூப்பரா இருக்கும் அந்த கடற்கரை. அங்க போய் சின்ன பிள்ளைங்களா எல்லாம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா காத்தாட உட்கார்றதுக்கு. அங்க ஒரு அம்மா அப்பா 3 பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒரு அழகான குடும்பம் வசிச்சு வர்றாங்க அந்த ஊர்ல. அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்களை நல்லா சனி ஞாயிறெல்லாம் கடற்கரைக்கு கூட்டிட்டு போறது, பூங்காவுக்கு கூட்டிட்டு போவாங்க. பிள்ளைங்களும் அம்மா அப்பாலாம் சொல்றத நல்லபடியா கேட்டு நல்லா படிச்சு வராங்க. எல்லாரும் 2 பொண்கள் அவங்களுக்கு. அதுல 2 பெண் பிள்ளைகளும் எங்க படிக்கிறாங்கன்னா அரசு பள்ளியில 5வது வரையும் படிக்கிறாங்க. அந்த பெரிய பொண்ணுக்கு 6வது சேர்க்கணும். அவங்க அப்பா யோசிக்கிறாரு, எங்க நம்ம பிள்ளைய சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஊர்ல புனித அன்னாள் மேல்நிலை பள்ளின்னு இருக்கு. அந்த ஸ்கூல் ரொம்ப நல்ல பள்ளின்னு எல்லாரும் சொல்றாங்க. சரின்னு அந்த பள்ளிக்கு போய் விசாரிக்க போறாரு. அங்க போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க? பரீட்சை வச்சு நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறாங்க. பரீட்சை எழுதி அங்க மூத்த பெண்ணுக்கு பள்ளியில இடம் கிடைச்சிருது. அந்த பொண்ணும் நல்லா படிக்குது. அப்புறம் அவங்க தங்கச்சியும் அங்க ஆரம்ப பள்ளியை முடிச்சிடுறாங்க, 5வது முடிச்சிடுறாங்க. அந்த அப்பாவுக்கு என்ன, தான் பெரிய பொண்ணை சேர்த்த மாதிரி அந்த நல்ல பள்ளியிலே நம்ம சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சரின்ட்டு பள்ளி முடிச்ச உடனே போய் விசாரிக்கிறாங்க. பள்ளி சேர்க்கணும்ல, 6வதுக்கு சேர்க்கணும். போய் கேட்டால் அங்கே என்ன சொல்றாங்க? தலைமை ஆசிரியை, நாங்கள் இப்பெல்லாம் யாரையும் புதுசா சேர்க்கறது இல்லை, எங்க பள்ளியில உள்ள பிள்ளைங்களுக்கே இடம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அப்பா மனசு ரொம்ப வருத்தமா வீட்டுக்கு வர்றாரு. அந்த பொண்ணா அவங்க அப்பா முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம எப்படி ஸ்கூல்ல சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. இவரும் எப்படியாவது நம்ம நம்மளோட சின்ன பொண்ணையும் அங்கேயே சேர்த்துடணும், நல்ல படிப்பை எப்படியாவது நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. சரின்னு மனசு சோர்வா கொஞ்சம் படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கிறாரு. அவர் மனசுக்குள்ள புது மன வலிமை வருது. நம்ம போய் மீண்டும் முயற்சி பண்ணி பார்ப்போம், நம்ம ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த பள்ளிக்கு போறாரு. அந்த தலைமை ஆசிரியை பார்க்கறாரு. அந்த அம்மா புன்னகைக்கிறாங்க. இவரும் போய் நிற்கிறாரு. எங்களுக்கு எப்படியாவது படிப்பை கொடுத்துருங்க என் பிள்ளைங்களுக்கு, நான் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். நாங்களாம் இப்போதான் கிராமத்துலேருந்து பிள்ளைகள்லாம் வளர்க்கணும், நல்லபடியாக வளர்க்கணும், படிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அந்த தலைமை ஆசிரியமே, இல்லை இந்த வருடம் நாங்கள் யாரையும் புதுசாக சேர்க்கலை அப்படி சொல்லிட்டு திருப்பி சொல்லிடுறாங்க. அந்த அப்பாவும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. மீண்டும் வீட்டுக்கு வந்துடுறாரு. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. தினமும் போறாரு, திருப்பி வராரு. இதே மாதிரி 1 வாரம் போயிட்டு வராரு. நம்மளால என்ன பண்ணுவோம்? அவங்க சொல்லிட்டாங்க, இனிமே நமக்கு அங்கெல்லாம் இடம் கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா அந்த அப்பா அவருடைய குறிக்கோள்லேருந்து விலகவே இல்லை. அவரோட மன வலிமையை அவர் விட தயாராகவே இல்லை, முயற்சியும் விட தயாராகவே இல்லை. அவர் திருப்பி போறாரு, அதே பள்ளிக்கு போறாரு. அந்த அம்மா ஒரு நாள் கடிஞ்சு கூட சொல்லிட்டாங்க, ஏன் திருப்பி திருப்பி வரீங்க, நாங்க தான் சொல்லிட்டோம்ல, எங்களுடைய விதிகள்லாம் நாங்க தளர்த்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவரு விடுறதா இல்லை. அடுத்த நாளும் செல்றாரு. அப்புறம் அந்த அம்மாவுக்கே மனசு இறங்குது. சரி, உங்களுக்காக நாங்க பரீட்சை வைக்கிறோம், அதுல உங்க பொண்ணு வெற்றி பெற்றா மட்டும்தான் நாங்க சேர்த்துக்க முடியும் அப்படின்னு ரொம்ப சொல்றாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம். அந்த சின்ன பொண்ணும் அவங்க அப்பா முகத்தை பார்க்கும். அப்பா இன்னைக்கு என்ன சொல்லுவாரோ, நம்ம ஸ்கூல் சேர்ந்துருவோமா அப்படின்னு ரொம்ப ஆவலா அவங்க அப்பா முகத்தை பார்க்குது.
வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா சொல்றாரு, அம்மா உனக்கு ஒரு நல்ல நியூஸ் இன்னைக்கு. நம்ம உன்னை வந்து ஸ்கூலுக்கு பள்ளிக்கு வர சொல்லியிருக்காங்க. நீ பரீட்சை எழுதுனா உன்னைய சேர்த்து கொள்வார்களாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சின்ன பொண்ணு ரொம்ப உற்சாகமா, சரிங்கப்பா நான் நல்லா பரீட்சை எழுதிடுவேன், கண்டிப்பா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுருவேன், நீங்க கவலையே பட வேண்டாம் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லுது. சரின்னு அடுத்த நாள் பள்ளிக்கு அழைச்சிட்டு போய் பரீட்சை எழுத வைக்கிறாரு. அந்த பொண்ணும் பரீட்சையில வெற்றி பெற்றுருது. இதுலேருந்து நம்ம எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு தடவையில ஒரு செயல் நடக்கலைன்னா அது வந்து நம்ம தோல்வின்னு நினைச்சிடக்கூடாது. நம்மளோட மன வலிமை, அந்த உறுதி, அதை என்னைக்குமே நம்ம கைவிடக்கூடாது. முயற்சி, இதுதான் நமக்கு ஔவையார் சொல்லி கொடுத்த பாடம். அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கடைபிடிச்சா நம்ம வாழ்க்கை ரொம்ப மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். எல்லாரும் விடாமுயற்சியை விடக்கூடாது, மன வலிமையை விடக்கூடாது. வாழ்க்கையில ஒன்று தோத்தே போவோம், அதை பத்தி கவலையே படக்கூடாது. மீண்டும் 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 முயற்சி செஞ்சு நம்மளோட இலக்கை அடையணும். எது போனாலும் மன வலிமை இருந்தால் ஒரு மனிதன் எல்லா இடத்திலும் பிழைத்துக் கொள்வான். இந்த கருத்தை குழந்தைகளா நீங்க எல்லாம் உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. இன்னொரு கதையில நம்ம சந்திப்போமா? ஓகே, பாய்.